அண்ணாச்சி அள்ளி போடும் 10 தேங்காய் போட்டேரா 150 சர்க்கரை போடும். இல்ல 150 வாங்கினா வள்ளிக்கு கேவலம் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை போடும். ஏமா போட்டாச்சுமா, சொல்லிட்டே இருக்கிறிய போட்டாச்சு, காய்கறி எல்லாம் போட்டாச்சு, வேற என்ன வேணும், வேற ஏதாவது வேணுமா? தேங்காய் ஒரு 4 கேட்டாவ, நானும் சரின்னு சொன்னேன். என்ன வந்து நின்றுட்டு ஒரு 500 சாதனம் வாங்கினா எப்படி போதுன்னு நினைக்கேன். போதுமாச்சி? சரி வள்ளி, என்ன போதுமானு கேட்க, அப்போ உனக்கு விருப்பம் இல்லாம தான் நீங்க ஆச்சி வாங்கி வந்துட்டு இருக்க அப்படி என்னட்டி? ஆச்சி சும்மா இருங்கச்சி, பாவம் ஆச்சி. ஐயே அப்படி இல்லை ஆச்சி. சரி வேற என்ன வேணும்? என்ன சோப்பு போட்டேலானே, சோப்பு போடலன்னா போடுங்க. வேற பல்லு தைக்க ப்ரெஸ் வேணுமாச்சி? எப்படி பல்லு இல்லைன்னு நக்கல் அடிச்சுட்டு கிடக்கியா நீ? போதும் இருக்க சொல்லி சமாளிக்க தேவைப்பட்டுனா கேட்க பிள்ளை போட சொல்லி. என்ன பில்லு போடுங்கண்ணே? எடி உனக்கு வீட்டுக்கு சாதனம் வேணுமா வாங்கிட்டி வச்சிருக்க, நிறைய ரூபா வச்சிருப்பா வள்ளி. 10 பைசா நமக்கு ஏதாவது வாங்கிடுவாளா? தரமாட்டா. இந்த மாதிரி எப்ப மாதிரி கரண்டாதான் உண்டு. ஏதாவது வேணுமா? பிசுக்கட்டு வேணுமாட்டி? என்ன வேணுமா வாங்கிக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு தேங்காய் மட்டும் குழம்புக்கு தந்துருங்க, வேற ஒண்ணு வேண்டாப்பா. என்னத்த ஆச்சி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்காவ? அப்போ வச்சுருவாவுல பில்லு வேற எவ்வளோ வருதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சத்தால ஒரு 4500 சேர்த்து வச்சிருக்கேன். போட்டு ஆட்டையை போட்டு ஒரு 500 பில்லு முடிஞ்சா கொள்ளலாம். அண்ணாச்சி பில்லு போட்டேலா எவ்வளவுன்னு சொல்லுங்க. நேரம் ஆகுது, மனசு மாதிரி இன்னும் 4-5 சாதனத்தை வாங்கிடாம. இருமா கணக்கு எழுதிட்டு தானே இருக்கேன் கிரி. 1-2 சாதனமா ஒத்தத்தையா கணக்கு போடாண்டாமா? எப்படியோ அப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா போதும். யாச்சி என்னடி பில்லு வந்துட்டா? என்ன இல்லாச்சி, இந்த உங்க மகனுக்கு ஃப்ரெண்டு எவனோ பாரியில் இருக்கான், அப்போ கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டேலா? பேச்சு வாக்கில் மறந்துடாதியோ. அத என்ன கேட்கன்னா, சம்பளம்லாம் எப்படி இருக்கும்? வேலை எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வேலையாக இருந்தால் போதும். மற்றபடி சம்பளம் ஒரு 80-90 ரூபாய் இருக்குமா? அப்படி இருந்தால் தான் பாரியில் இருந்து இங்கே சமாளிக்க முடியும். பத்தலாச்சி 90,000 ரூபா. 90,000 ரூபா. எடி உன் மாப்பிள்ளை இப்போ எவ்வளோ சம்பாதிக்கா? இப்போ டெய்லி ஒரு 500 வச்சு சம்பாதிப்பாராச்சு. மாதம் ஒரு 15,000 ரூபா 16,000 ரூபா கிடைக்கும். இந்த படி கணக்கெல்லாம் பைசா கொடுப்பாங்களா? 16,000 ரூபா வச்சு நான் என்ன ஆச்சு செய்வேன்? ஒன்றுமே செய்ய முடியாது. 3 பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட முடியுமா? அவ்வளவுதான். அதான் கேட்டேன், ஒரு 80,000 ரூபா. 80,000 ரூபாவே கஷ்டம்தாச்சு. 1,00,000 ரூபா கிட்ட வந்துன்னா நல்லா இருக்கும். என்ன வேலை பார்க்காரு அவரு? 1,00,000 ரூபாவா வேணும் மாட்டி உனக்கு? ரொம்ப துறப்பாஜுவா. 15,000 ரூபாய்க்கு வேலை கூட 20,000 ரூபா வேலை கிடைச்சா கொள்ளான்னு சொல்லணும். சரி, அவன் பெரிய வேலை தான் பார்க்கான், ஆனால் டக்குன்னு அந்த வேலையை கிடச்சிக்கூடாது. நான் சொல்லி வைக்க பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சரியா? கிடச்ச உடனே உடஞ்சிடுவோம் மாப்பிள்ளைய. டக்குன்னு கிடைக்காத. என்ன ஆச்சு இப்படி சொல்லுதிய? வேலை முக்கியம், சும்மா இல்லை. நம்ம ஏமா பில்லு 3,500 ரூபா. 3,500? பாருங்க ஆச்சி, சும்மா இல்லை. 3,500 ரூபாய்க்கு சாதனம் வாங்கி தந்திருக்கேன். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நீங்க நினைச்சியன்னு வைங்கோ. என்னாச்சு இப்படி சொல்லுதா? இந்தாங்க அண்ணே. ஆவா கடக்கா கழுதா. ஏட்டி நான் இவளோட விட பெரிய பெரிய ஆளுவலையே சமாளிச்சவா. இவளுக்கு பயந்து நான் இருப்பேன்னாச்சு. இருந்தாலும் வேலைக்கு என்னன்னு தெரியல. சரி பாப்பா, ஊருக்குள்ள ஏதாவது ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை மேலே பார்த்து கொடுப்போம். வாங்கி தந்திருக்கல, தஞ்ச வயசுக்கு ஏதாவது செய்யணும்லாட்டி. அதுக்கப்புறமா பாரின்னு கிரின்னு எவனா தெரிஞ்சவன் கையால் உழிஞ்ச ஒரு வேலை பிடிச்சி அனுப்பிவிட்டுவான். சமாளிச்சிடலாம் முட்டி. இவளை சப்பம் ஏற்றுறி. சப்பம் ஏற்றுறா? எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க பாரின் கணக்குக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நாபக்குள்ள தேங்காய் வாங்க வந்து ஒரு தேங்காய் வந்ததில்ல ஓடிடுவேன். அம்மா யாச்சி, இது என்னது? ஏ அம்மா, இவ்வளவு சாதனமா? ஏடி அம்டி, இதை தூக்க முடியலையா? அதில் அப்படி இடத்துல இருக்கு 10 தேங்காய் கிடக்கும். அதுதான் கொஞ்சம் கனமா இருக்கும். சரி வா, வீட்டுக்கிட்ட கொண்டு வா. நான் தூக்கிட்டு வரவா? எம்மா, எனக்கு தூக்கி வச்சுக்கிடவே முடியல. எனக்கு நடக்க முடியாது. ஏடி என்னடி வள்ளி முடி சொல்லுங்க? அவன் ஆட்சியா தூக்கிட்டு வருவேன். எனக்கு தூக்க மாட்டி முடியும். நானே வயசான கலடு கேட்டேன். அதுக்கு 10 நாளி வா. அவன் ஒரு சாதனமும் வாங்கல. பின்ன அவன் தூக்கிட்டு வர மாட்டான். நீ மட்டும் தூக்கிட்டு வரணும். இல்லைன்னா ஆட்சி களியாகிட்டு வள்ளி. யாச்சி, அவன் வெளிநாட்டுக்கே போவான்டா ஆச்சி. இதை அப்படி கொடுத்து ரிட்டர்னு பைசா வாங்கிடுவோம். ஏன் வள்ளி, மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஐயோ தெரியாம நமக்கு கூட்டு கலவா நேர மாதிரி இருக்குமே. சரி வா, தூக்கிட்டு வா. சொல்லுது நீ. அதான் சொல்லிட்டல, தொண்டை குழி வரைக்கும் வந்துட்டு சொல்லு. என்னதுக்கா? மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போகும். இதை கூட செய்ய மாட்டியா? நாங்க சொல்ல வாரா. நான் சொல்லல. ஐயா, இதை தூக்கி நான் ஒன்றும் சொல்லல. இதை தூக்கிட்டு போ, சீக்கிரம் போங்க. நான் போறேன். எனக்கு ஒரு தேங்காய் வந்து நான் போயிடுறேன் பேசாம. அம்மா, வேலைன்னு எனக்கு வாழையை கட்டிடுவா போல இருக்குவாப்பா. அம்மா ஆச்சி, வாட்டி போ போ. ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டே போற போ. தள்ளாதியோ ஆச்சி, நான் போறேன். தள்ளாதியோ. ஐயோ பாவம் இந்த வள்ளி. ஏன் ஆச்சி இப்படி ஏமாத்துதாவ? அவ ஆச்சிட்ட இருந்து பைசா வாங்கியிருக்கா, அதனால ஆச்சி இப்படி பண்ணுகாவ. இருந்தாலும் கொஞ்சம் சரி, என்ன ஒரு தேங்காய் வாங்கிட்டு ஓடிடுவோம்.
ஏட்டி தள்ளிட்டு பாட்டி பைக்காரி வச்சுட்டாங்க படுத்து கிடக்கவே பாரு. யாச்சி எனக்கு முடியாது, 4 தடவை தாண்டி வந்துட்டேன். அம்மா எனக்கு முடியாதாச்சு, அதை இழுத்துட்டு கூட வந்து உட்காருங்க. என் மச்சனா நீ கையை முடிட்டு ஒரு கை. யாச்சி நான் நடந்தாலே முட்டு வலிக்குது, அப்படி இப்படி சுத்தி சுத்தி நடந்து வந்தது கால் வலிக்கு வாச்சி. லேஸ் அப்படி கையை நவுட்டி நவுட்டி கொண்டு வந்து வைங்க, களியல ஆச்சி. தள்ளவே கஷ்டமா இருக்கட்டி, எப்படி வலி தூக்கிட்டு வந்த? சும்மாவா அவளை வீட்டு தீவனமும் உடம்புல இருக்குது, தள்ளவே முடியலையாடி. உங்களுக்கு தள்ளி கொண்டு வர முடியல, அந்த பிள்ளை பத்தில பாவம் போல தூக்கிட்டு வந்துருக்கு. பாவம் அதனை படுத்து கிடக்க பாருங்க, எப்ப இழுத்து பிடிச்சி கொண்டு வாங்க, வந்து உட்காருங்க கொஞ்சம். போதும் பாரு சாமி, நல்ல கணம் கட்டி பத்திரலி நிறைய வாங்கியிருக்கேன். பைக்காரி பைசா ரெண்டு முட்டி எனக்கு வசமா என்ன வாக்கி விடலான்னு பார்த்தேன். விடுவானா நீ கிளம்பி எப்படியாப்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியட்டு இன்னைக்கு. யாச்சி அவருக்கு போன போட்டேலா? நான் அவனுக்கிட்டே போன போட வச்சு ஏடி அவனுக்கு போன போட்டேன்னு ஒரு பொம்பளை கேட்க அறிவு கட்டவள. யாச்சி வேலைக்குச்சி கேட்டு என்னன்னு சொல்லுங்க, வீட்டில் போய் துணியெல்லாம் கட்டி வைக்க அவருக்கு. ஏடி வா என்னட்டி விட்ட மாட்டுக்கா, சரி சும்மா படத்தப்பா. ஏடி நீ என்ன நம்ப மாட்டுக்கா, அப்படி என்னட்டு பச்சை வள்ளி அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது, ஏமாற்று சிரிக்கையே நான் கிடையாது. போன இப்போ போன பண்ணி நான் பேசுகிறேன். என்ன ஆள் அடக்கமே இல்லை. கண்ணு மூத்தவள களியலன்னா எங்க கிடக்கான்னு தெரியல. இளையவள எல்லாரும் எங்க போனாவ? இந்த வீடு எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஆனா அதை போல ஒரு ஆளு கிடையாது, ஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு போன் போடணும் தெரியலையா? சரி அடிச்சு விடுவோம் மற்றவனுக்கு. யாச்சி யாருக்கு போன் போட்டு பேச போறிய? யாச்சி சும்மா இருங்க, உண்மையை சொல்லுங்க, சும்மா போட்டு ஏமாத்திட்டு இங்கே மாட்டிக்கிடாதியோ. பேசாம இருடி. எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. யார் இது? போன எடுத்த உடனே போன் வந்துருவு. எப்படி கேமரா வச்சு பார்க்குது அவள என்னவோ தெரியல. ஹலோ தம்பி கேக்குவாள, எப்படி இருக்கா பொண்டாட்டி பிள்ளைலாம் எப்படி இருக்கும்? எல்லாரும் நல்லா இருக்காவ. நீங்க யாரு? ஏதோ பாட்டிக்கு குரல் கேக்குது. யாரு பாட்டி? யாரு வேணும் உங்களுக்கு? உண்மையிலே பேசுதவ. யாச்சி சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. இருடி தெரியுமில்ல அவளேதான். எப்படி பாருக்க பிள்ளைகள் நல்லா இருக்குவாப்பா. ஒரு காரியம் கேட்கலான்னு தான் போட போட்டேன். ஆமாம் அவனுக்கு அம்மா தான், அவனுக்கு தெரியும். வீட்டில் ஒரு நாள் மீன் குழம்பு போச்சு செஞ்சமில்ல, பாட்டி எத்தனை வருஷம் ஆகுது, நல்லா இருந்தா சரிதான். யாரு வேணும்? பேச விடாம இருந்தீங்க, பேசிட்டு இருக்குதே, உங்களுக்கு யாரு வேணும்? ஹலோ கேக்குவா? எப்படி யார்கிட்ட பேசுவா வந்து ஆச்சி? ஐயே எவன்கிட்டயோ மாட்டிக்கிட்டாவ போல இருக்குது. பேசிட்டு நமக்கு நல்ல நேரம் போகும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி தான் போட போட்டேன். சீக்கிரம் சொல்லுங்க ஆச்சி, என்ன காரியம்னு சொல்லுங்க. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான் பத்துக்கோ, பாருங்கள சம்பளத்துக்கு நல்ல சம்பளத்துக்கு வேலை வேணும். நீ தான் பழைய கில்லாட்டில்ல, ஏன் அவனையே கூப்பிட்டுட்டு இருந்த, அவன் வரமாட்டேங்க, அவன் தலையாளுக்கு இங்கே தான் குப்பை வரக்கணும்னு எழுதி வச்சிருந்தா வேண்டானா இருக்குது. நம்ம தெரிஞ்ச பையன் இருக்கான், பாருங்க அனுப்பிடலாமா இப்படி? ஏன் கிளவி? யாரு கிளவி நீ? பாருன்னு கண்ணே, நமக்கு சும்மா போன வச்சு போனவை கிளவி நீ. ஆள் யாருன்னு தெரியாம ஒன்றும் ராங்கு நம்பர் நீங்க போன வைக்கதெல்லாம் எப்படி? ராங்கு நம்பருக்கு போன் போட்டு பாரின்னா, பாரினுக்கெல்லாம் நான் அனுப்பவே கிடையாது. நானுங்க ஒன்றுக்கு அவத்த வேலையை பார்த்துட்டு திரிய ஊருக்குள்ள பாரினுக்கா போன வைங்க. யாச்சி நாளைக்கே கூட்டிட்டு போய் சொல்லுங்க. சரி அப்படியா? வியாசசி என்ன ஒன்று உண்டு மாதிரி வரணுமா? என்ன பாட்டி, யாரு பாரினுக்கு அனுப்ப போறிய? என்ன என் மாப்பிள்ளையே தான், அதுக்கு தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம இருந்திருக்க ஆச்சியை பத்தி. சீமை முட்டு பாலாங்கிட்டு நீ சொல்லு தம்பி, நீ சொல்லு. எப்ப கிளம்பணும்? அட்வான்ஸ் எதுவும் தரணுமா எப்படி? ஏ வள்ளி, அஜிட்டு எதுவும் பைசா வாங்கியிருக்கே எப்படி? என்ன சும்மா இருங்கண்ணே, ஞாபகப்படுத்தாதியா. ஒரு நாள் வாங்கினேன், மறந்துருப்பா ஆச்சி. சரி அப்ப நீ பாரினுக்கு போக வேண்டியதான். என் பொண்டாட்டியா இப்படிதான் கொடுக்க வேண்டிய பைசாக்கு ஏமாத்துனா கிளவி இதுவ தெரியாம பேசிட்டு இருக்குதோ, நமக்கு என்ன வம்பு? நீங்க யாருன்னு தெரியல, நான் சொல்லதுக்கு எதிர்மாறி பேசிட்டு இருக்குது. நானே கோவத்துல இருக்கேன், சும்மா போட்டுக்கிட்டு. யாருன்னு தெரியல, ராங் நம்பர். இனி இந்த நம்பருக்கு போன வந்துன்னு வைங்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. போன வைங்கோ, பாரினுக்கு அனுப்பலாம். எதுவும் விசாரிச்சு உள்ள செயலில் அடைச்சி போடலான்னு பார்க்குதே இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஆள் நான் கிடையாது. நான் பாரினுக்கு அனுப்பல, ஒரு இதுக்கும் அனுப்பல. போன வைங்கோ. யார் இது? நம்ம எவனை பாரினுக்கு அனுப்பிக்கிட்டு தெரியும்?
இப்படிதான் நம்பரை வாங்கி டாக்குமெண்ட் டீக்குமெண்ட் எல்லாம் வாங்கி போன்ல இருக்க எல்லாத்தையும் கேக்கு பண்ணுவான்னு நினைக்கேன். நல்ல வேலை எந்த பதிலும் நம்ம சொல்லலப்பா. தப்பிச்சிட்டோம். இருந்தாலும் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மற்றவன்கிட்ட கொடுத்து இந்த நம்பருக்கு போன்னு போட்டு கிளவி யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது நமக்கே ஆப்பாகி போயிடும். அப்புறம் எடி போன வச்சுட்டேன், சீக்கிரமா அனுப்பிடுவேன். வேஷசியா என்ன ஒன்று உண்டமட்டி வேலை இருக்குவான்னு சொல்லி வந்தப்போ அனுப்பிவிடுவானே. சரியா? தேங்க்ஸ் ஆச்சி, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என் மாப்பிள்ளை பாரின் கிளப்பின உங்களுக்கு தான் பெட்டி பெட்டி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஆமா ஆமா, எனக்கு ஒன்றை பற்றி தெரியும். நீ பெட்டி ஒட்டி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். சரி போ, கட்டி தேங்காய் பிரித்து எடுத்து என்ன சாயங்காலம் மணி வஜ்ராலி ஒன்றா என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்காய வஜ்ராலி. அப்போ அவர் அவள்கிட்ட பேசிட்டு இருப்பாரோ? இந்த மனுஷன் மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா இப்போ 2-3 நாளாட்டு கூட போன் போட்டு பார்ப்போம். ஏக்கா உங்களை தான்க்கா இந்த அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்காவ. ஆச்சி அப்போ எப்போ அனுப்பினே மாப்பிள்ளைய? அனுப்பலாம் முடியும். வஜ்ராலி இப்போ போன் எடுத்துட்டா. இனி வீடியோ போன வைக்க பிரிச்சு பார்க்கலாம் பாரு. number you're trying to reach is currently busy. Please try again later. யாச்சி பிசின வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காவன்னு அர்த்தமோ? ஆமாக்கா, யாருக்கா? ஆமால, இந்த நம்பர் தான் நான் அனுப்பியிருக்கேன் பாரு வாட்ஸ்அப்பில். அந்த நம்பர் தான். யாருன்னு விசாரிச்சான்ட்டு சொல்லு சீக்கிரம். சிறையா இருக்குல்ல, போன் வந்துகிட்டே இருக்கு. விசாரிச்சு பாரு சொல்லு. சரி, நீ பார்த்துட்டு எனக்கு போன் போட்டு சாயங்காலத்துக்குள்ள வைக்கேன்னா. போன் பண்ண பிசின்னு வரது எவள்கிட்ட கடந்தாலும் பேசிட்டு இருக்காரோ? எடி எடி எங்க போற? நில்லுட்டி எடி, அவன் பேசுவா, நீ நில்லு. இல்ல அவர் போக்கு சரியா அதை கண்டுபிடிக்கணும். நிக்க போன் பிசின்னு வர வாச்சி நின்னுங்க. எடி தேங்காய் வாங்கிட்டு பாட்டி. தேங்காவும் மாங்காவும் வாழ்க்கை சீரலியா போகுது. அவ வாராச்சி. வையாரி தேங்காய் வாங்கிட்டு பாட்டி. போறா பக்கம் சொல்லணும் கடந்துக்கிட்டு. சரி வண்டி பையன் தூக்கிட்டு வா. மறுபடியும் நானா தூக்கணும்?